ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, பட் வீட்டில் ஒய்ஃப் வந்து கோல்டில் போட்டு பெரிய மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் காமிச்சாங்க அப்படின்ட்டு. தங்கத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து திவாலா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னா பிஸ்னஸே அழிஞ்சு போயிடும், போட்ட பணம் காலியாக. தங்கத்தில் முதலீடு பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. எல்லாருமே ஒரு ஊரில் வந்து தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோன்றதுக்கு போவாங்க. ஒருத்த மட்டும் போகாமல் ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து கோடாலி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது யாருக்கு லாபம் அதிகம்னு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா தங்கம் கிடைச்சது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது. ஆனால் எல்லாருக்குமே கோடாலி வித்தம் வந்து பெரிய ஆளாயிட்டோம். ஸோ தங்கத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 10-12 கம்பெனிக்கு மேலே லிஸ்டடே இருக்குது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கம்பேரபிள் கிடையாது. எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கோ இந்த ஜுவல்லரி கம்பெனிஸ்லையும் நல்லா தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அவங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணால் மட்டும்தான் மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஸோ ரிஸ்க் இருக்குது, பட் ஆனால் ரிட்டர்ன்ஸும் அந்த இடத்துல தான் இருக்கும். சரி, இப்போ ஒருத்தர் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணியிருந்தா இத்தனை வருஷம் அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் தங்கம் சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருந்தா வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. 1 லட்சம் போட்டால் 1 கோடி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 1 லட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அதுவுமே இருக்குது. ஸோ தங்கம் சார்ந்த கம்பெனிஸில் முதலீடு பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு போடுறவங்க மட்டும்தான் கோல்டு காயின்ஸை தான் வாங்குறாங்க. கோல்டு காயின்ஸில் சேல்ஸ் எவ்வளோ தான் காமிச்சாலும் மார்ஜின் ஒன்றுமே கிடையாது. தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போது கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்னு நிறைய யோசிக்கிறாங்க, கேட்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு சில போர்ஷன், ஒரு சில லட்சங்கள் இல்லை ஒரு சில ஆயிரங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய டிஃப்ரென்ஸ். 25 வயசுலேருந்து 55-60 வயசு 30 வருஷம் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா இந்த டைமில் எனக்கு Nifty 50 பெஸ்ட் ஆப்ஷன். நான் யாரையுமே கேட்க மாட்டேன், நான் பண்ணணும், எனக்கு பயமாக இருக்குது, யாரையும் கேட்கக்கூடாது அப்படின்னா கண்ணை மூடிட்டு பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். தங்கத்தில் முதலீடு பண்ணுறதும் தங்கம் சார்ந்த தொழில் பண்ணுற நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறது இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? வித்தியாசம்னா தங்கம் ஏறினா தான் தங்கம் அதோட விலை வந்து நமக்கு மானிட்டைஸ் ஆகி கிடைக்கும். வாங்குறது விற்கிறது, என்ட்ரி எக்ஸிட் பிச் பண்ண முடியுமானா நமக்கு தெரியாது. தங்கம் தொழில் பண்ணுற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கத்தை வச்சு தொழில் பண்ணுறாங்க, அது வாங்குற கூட்டம் எப்பயுமே குறையாது. அப்போது வந்து நமக்கு அட்வான்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ், லோன் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்க கம்பெனிஸ், இவங்களோட அட்வான்டேஜ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா தங்கம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸில் முதலீடு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். சரி, இப்போ நம்ம பொதுவாக ஒரு முதலீடு அப்படின்னு பார்த்தாலே ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் பார்ப்போம். இப்போ நம்ம டேட்டா படி தங்கம் கொடுத்த ரிட்டர்ன்ஸும் தங்கம் சார்ந்த தொழிலில் பண்ணுற நிறுவனங்கள் கொடுத்த ரிட்டர்ன்ஸும் எப்படி இருக்குது? இப்போ ஜென்ரல் சென்செக்ஸும் எடுத்துக்கலாம், ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் ஜுவல்லரி கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ தனியாக இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் தான். என்ன பெரிய ரிஸ்க்னா தங்கம் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளானது. அசட் டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை போடவே வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 10-15% இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் பர்பஸ், இல்லை அதிகமாக 20% வரைக்கும் கூட வாங்கிக்கலாம். பட் ஆனால் தங்கத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து திவாலா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னா பிஸ்னஸே அழிஞ்சு போயிடும், போட்ட பணம் காலியாகிடும். ஸோ ஒன்றுமே வராது. பட் தங்கத்தில் முதலீடு பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். தங்கம் முதலீடு பண்ணுறதுல 1% வந்து நான் தங்கம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸில் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு, பட் கிடைக்கிற லாபம் வந்து பெருசாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா நல்லது. எல்லாருமே பண்ணுங்கன்னு சொல்ல வரல. யாருக்கு இது புரியுதோ, இது வந்து ஒரு ஸ்டோரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. எல்லாருமே ஒரு ஊரில் வந்து தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோன்றதுக்கு போவாங்க. ஒருத்த மட்டும் போகாமல் ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து கோடாலி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது யாருக்கு லாபம் அதிகம்னு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா தங்கம் கிடைச்சது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிது. ஆனால் எல்லாருக்குமே கோடாலி வித்தம் வந்து பெரிய ஆளாயிட்டோம். ஏன்னா அதுக்காக பிஸ்னஸ் மாடல் மாதிரி ரெடி பண்ண. ஸோ தங்கத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 10-12 கம்பெனிக்கு மேலே லிஸ்டடே இருக்குது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கம்பேரபிள் கிடையாது. எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கோ இந்த ஜுவல்லரி கம்பெனிஸ்லையும் நல்லா தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அவங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணால் மட்டும்தான் மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஸோ ரிஸ்க் இருக்குது, பட் ஆனால் ரிட்டர்ன்ஸும் அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போது தங்கத்தினுடைய விலை அப்படின்றது ஏறும்போது அது வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா சார்? அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த விலை ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இந்த நிறுவனங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும்? இது லாஸ்ட் 5 இயர்ஸில்
பயங்கரமாக ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் ஆவரேஜ் 20% அண்ட் அபவ். அண்ட் எல்லாருமே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாத போட்டவங்களும் எல்லோரும் நல்ல ரிட்டர்ன்ஸ். அண்ட் நிறைய மீம்ஸ் கூட வந்துச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, பட் வீட்டில் ஒய்ஃப் வந்து கோல்டில் போட்டு பெரிய மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் காமிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ தங்கம் ஏறும் போது கோல்டு மட்டும் தான் ஏறும். ஸோ கோல்டு ப்ரைஸஸ் ஏறும் போது ரிட்டர்ன்ஸ், அதோட 1 லட்ச ரூபா போட்டேன், இப்போ எட்டாம் ப்ரைஸு ஒரு கிராமுக்கு 4000 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ வந்து 10,000 கிட்ட வந்துருச்சு, 9000 ரூபாய்க்கு போயிடுச்சு எனக்கு லாபம். தங்கம் கம்பெனிஸ்க்கு என்ன பெரிய பிரச்சனைனா, ஒரே லெவலில் இருக்கும்போது மக்கள் வந்து வால்யூம் அதிகமாக 1 சவரன் 2 சவரன் வாங்குற இடத்துல 1/2 சவரன் தான் என்னால் முதலீடு பண்ண முடியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் இருந்தால் 2-3 சவரன் வாங்க முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து 1 சவரன் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ வந்து கடைங்களுக்கு அவங்களோட மார்ஜின் அடி வாங்குது. இப்போ வந்து 70,000 கிட்ட 72,000 ஒரு சவரன் வந்துருச்சு. அதுக்கான மார்ஜின்ஸ், அந்த செய்கூலி சேதாரம் போடுறது எல்லாமே வந்து எவ்வளோ போட்டாலும் அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ண முடியறதில்ல. ஸோ மார்ஜின்ஸ் பயங்கரமாக அடி வாங்குது. என்ன ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருந்தாலும் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின், அந்த ப்ராஃபிட் மார்ஜின் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக மக்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் கோல்டு விற்கிற கம்பெனிஸ் வந்து பெரிய க்ரோத் இல்லாமல் இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். சரி, இப்போ ஒருத்தர் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணியிருந்தா இத்தனை வருஷம் அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் தங்கம் சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருந்தா வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது? 1 லட்சம் போட்டால் 1 கோடி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 1 லட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அதுவுமே இருக்குது. ஸோ தங்கம் சார்ந்த கம்பெனிஸில் முதலீடு பண்ணும்போது நான் போட்டுட்டேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்போது எடுத்துட்டேன் 2 இயர்ஸில் 3 இயர்ஸ்லனா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் நிற்காது. கோல்டு எப்படி வாங்கி வச்சா அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துருவோம், விற்கிறதுக்கு மனசு வராது, அடமானம் வைப்போம். அதே மாதிரி ஸ்டாக்கில் போட்டாலும் நல்ல கம்பெனிஸ் போட்டால் நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கம்பெனி அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் இன்னமும் இருக்கா, செல் கால் கொடுத்தாங்கன்னா ஏன் செல் கால் கொடுக்குறாங்க? ஏன்னா அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பை கொடுப்பாங்க, செல்லும் கொடுப்பாங்க சில சமயம். ஏன்னா குறைய போகுது, குறைஞ்சாலும் எவ்வளோ பெரிய குறைவாக இருக்குது. இப்போ மார்க்கெட் கண்டிஷனில் யாருமே கோல்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. டைட்டன் ஹை க்ரோத் ஸ்டாக்காக இருக்குது, குறைஞ்சது மறுபடியும் அதே லெவலில் இருக்குது. இப்போ யாருமே இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணல. அண்ட் அகெயின் நீங்கள் சொன்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல்டு இன்க்ரீஸ் ஆனதுனால ஆப்வியஸ் ரீசன் சேல்ஸ் வந்து பெருசாக இல்லை. போன அக்ஷய திருதைக்கு வந்து அந்தளவுக்கு சேல்ஸ் இல்லைன்னு தான் எல்லா ஜுவல்லர்ஸும் சொன்னாங்க. ஆப்வியஸ் ரீசன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு போடுறவங்க மட்டும்தான் கோல்டு காயின்ஸை தான் வாங்குறாங்க. கோல்டு காயின்ஸில் சேல்ஸ் எவ்வளோ தான் காமிச்சாலும் மார்ஜின் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போது கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்னு நிறைய யோசிக்கிறாங்க, கேட்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு சில போர்ஷன், ஒரு சில லட்சங்கள் இல்லை ஒரு சில ஆயிரங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து இந்த 10, 15, 20% இல்லை, உங்களுக்கு 50-100%க்கு மேலே. நான் சொல்கிறது சிஏஜிஆராக கூட இருக்கலாம். இயர்லி 30% சிஏஜிஆர், 25% சிஏஜிஆர்னால் ஒரு 15-20 இயர்ஸில் அது மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும். சரி, இப்போ நம்ம பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பொறுத்தவரைக்கும் சிலதெல்லாம் வந்து செக்டோரல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எஃப்எம்சிஜி மாதிரியான செக்டர்லாம் வந்து எப்பவுமே அதுக்கான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து இந்த கல்யாண சீசன் இல்லைனா வந்து தீபாவளி இந்த மாதிரி சீசனில் வந்து அதோட சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பட் இந்த தங்கம் சார்ந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்த எஃப்எம்சிஜி மாதிரியான செக்டரில் வருமா இல்லைனா செக்டோரல் ரொட்டேஷனில் வருமா? டிமாண்ட் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அக்ஷய திருதி மாதிரி சீசன் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபெஸ்டிவல் டைம்லைன், நவராத்திரி ஆரம்பித்து பொங்கல் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி ஃபெஸ்டிவல் சீசன். இப்போது தீபாவளி டைம்லைனில் நிறைய பேர் கோல்டு வாங்குவாங்க. அது இல்லாமல் மேரேஜ் சீசனும் அந்த டைம்லைன் தான் நிறைய பேருக்கு இருக்கும், ஜான் முடிகிற வரைக்கும். ஸோ இந்த டைம்லைன் கண்டிப்பாக அக்ராஸ் இந்தியா இது ஒரு பெரிய மார்க்கெட்டு கோல்டு வாங்குறது. அண்ட் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தா, பொண்ணு வயசுக்கு வந்தா, இல்லை முக்கியமான ஃபங்க்ஷன்ஸு, பொண்ணு வச்சுருந்தாங்கனாலே ரெகுலராக கோல்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. பொண்ணு வந்துட்டாங்க வீட்டில் அப்படின்னாலே பிறந்த உடனே வந்து இப்போவே கோல்டு சேர்க்க ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இப்போது அந்தளவுக்கு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கோல்டு ETF கோல்டுன்னு யோசிக்கிறதுக்கு பதில் கோல்டு பீஸோ இல்லைனா இந்த மாதிரி ஸ்டாக்கில் உங்களுக்கு புரியுது அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அங்கே ஒரு கிராமுக்கு 9,000 ரூபாய் கொடுத்தா தான் கிடைக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் 500-600 ரூபாயில் இருக்குது. ஸ்டாக் SIP பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸடாக 1000 rupees போடலாம். டைட்டன் ஸ்டாக் 4000 பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த அட்வான்டேஜ் ஸ்டாக்ஸில் இருக்குது. அண்ட் மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் வருது. நம்ம ஆப்வியஸ் ரீசன் மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ். கோல்டு சேர்த்து வச்சு யாரும் போட்டுட்டு தெரிகிற அளவுக்கு இந்த காலத்தில் ரிஸ்க்கும் இருக்குது, யாரும் விரும்புகிறதும் இல்லை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ்னு யோசிக்கும் போது எது அதிகமாக வருதுன்னு யோசிக்கணும். அப்போ யோசிக்கும் போது கோல்டு ETF எதுவாக இருந்தாலும் கோல்டு ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான். அப்போ ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் ஆர் லோன் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணுற பொறுமை இருக்குது.
ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இதில் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். சரி, இப்போ வந்து கோல்டு சார்ந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டோம். டிஜிட்டல் கோல்டாக இருக்கட்டும், ETF சார்ந்த முதலீடுகளாக இருக்கட்டும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே பாஸ்ட்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி, இங்கேருந்து இதுக்கப்புறம் இந்த கோல்டு சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து முதலீடு பண்ணணும்? அகெயின் இப்போ டைட்டன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜுவல்லரி பிராண்ட் மட்டும் இல்லை, 85% ரெவென்யூ ஜுவல்லரி தான் இன்னமும். பட் ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜர் ஆகும்போது 10-12 வயசில் ஒரு வாட்ச் வாங்குறதுலேருந்து கண்ணாடி வாங்க ஆரம்பித்தாங்கன்னா டைட்டன் கிளாஸஸ் இருக்குது, ஃபாஸ்ட்ராக் இருக்குது, பேக்ஸ் இருக்குது, அண்ட் தனிஷ்க் பிராண்ட் ஜுவல்லரி பிராண்ட் இருக்குது, அண்ட் சில்க் பிராண்ட் தனேரான்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஸ்கின் பர்ஃப்யூம் பிராண்ட் இருக்குது. ஒன்று வந்து அவங்க ஆட் பண்ணுறது எல்லாமே அந்த 10 to 30-40 ஏஜ் குரூப். டைட்டன் வாட்சஸ் மறந்துடும், அது பெருசு. ஸோ இது அண்ட் வியரபிள்ஸ், அந்த ஃபிட்னஸ் பேண்ட்ஸு, இதெல்லாமும் இது எல்லாமே வந்து கன்சியூமரிசம் தான். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க ஒன்றா தேடி வாங்குறாங்க. அண்ட் டைட்டன் வந்து டாட்டாவோட பிராண்ட், டாட்டாவோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க செக்மெண்ட் இருக்குது. ஸோ நான் கன்சியூமர் செக்மெண்ட்டில் கோல்டுமே வந்து அவங்க மியா, கேரட்லின், இது முக்கியமாக அவங்க ஆட் பண்ணது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில். இது எல்லாமே வந்து லைட் வெயிட் ஜுவல்லரி ஆஸ் வெல் அஸ் வந்து கேரட்லைன் வந்து டைமண்டும் லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் ஜுவல்லரினாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ் மாடல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அண்ட் பிராண்ட் வேல்யூவோடு இருக்குது. ஸோ நீங்கள் டைட்டன் வந்து இன்னொரு 10-20 இயர்ஸ்க்கு, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குன்னு வச்சுக்கலாம். 10-20 இயர்ஸ் ரொம்ப அதிகம். 5 இயர்ஸ்க்குன்னு பார்த்தாலும் இந்த செக்மெண்ட் வந்து உடனே போகாது. அண்ட் ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் இந்தியாவில் மட்டும் இல்லை, கல்ஃப் கண்ட்ரீஸில் யூஎஸ்லேயுமே வந்து ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டைட்டன். ஸோ ஸ்டில் ஹை க்ரோத் ஸ்டாக்கு. பட் இது வந்து குறையுமா அப்படின்னா தெரியல. கொஞ்சம் குறைஞ்சது, மறுபடியும் அதிகமாகிடுச்சு. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு குறையுதுன்னு தெரியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். மற்ற ஜுவல்லரி கம்பெனிஸும் வந்து பிராண்ட் வேல்யூ இருக்குது, ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் டீம் நல்லா இருக்காங்க அப்படின்னா. கோல்டு இந்த கம்பெனிஸ் ஏறல, பட் லோன் கம்பெனிஸான இது ரெண்டுமே வந்து நல்லா க்ரோ ஆச்சு லாஸ்ட் 5 இயர்ஸ். கோல்டு ஏறும்போது, ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் ஆர்பிஐ பயந்து போய் இப்போ லோன் ரூல்ஸ் ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, பர்சனல் லோன் எல்லாம் எடுத்துட்டாங்க, இஎம்ஐ ஹோம் லோன் வாங்கிட்டாங்க. வேறு என்ன எப்படி லோன் கிடைக்கும்னா கோல்டு வச்சா தான். அப்போ மக்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோல்டு வச்சு லோன் எடுக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு சவரன் வீட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் இப்போ அதோட மதிப்பு வந்து ஈஸியாக 6500-7000 ரூபாய்க்கு மேலே லோன் வேல்யூ கிடைக்கும் போது ஒரு 50,000 ரூபாய் ஈஸியாக லோன் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சவங்க அதிகமாகிட்டே போனாங்க. ஸோ அப்போது இவங்களோட மார்ஜின் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ராஃபிட் அதிகமாகுது. ஸோ இந்த செக்மெண்ட் அதிகமாச்சு. ஸோ இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ், கோல்டு லோன் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இது எல்லாம் லிஸ்ட் ஆனதில் ஓரளவுக்கு ப்ராமினென்ட் நேம்ஸ் 3 சொல்லியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை மறுபடியும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அண்ட் இபிஎஸ் க்ரோத் ஆகுதா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, ரெவென்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கூடவே கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணணும். சரி, இப்போது நான் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கும் தங்கம் சார்ந்த ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணலாம் டிசைட் பண்ணி அங்கே முதலீடு பண்ணும்போது இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜ் வந்து கோல்டுக்கு தான் உண்டு, முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா பயம் கிடையாது. நான் பணம் போட்டேன், எப்போ இருந்தாலும் பொண்ணு தான், நகை தான். அதை வந்து கோல்டு காயின்ஸாக இருந்தால் நான் ஈஸியாக எப்போ வச்சாலும் எனக்கு ஒரு பணம் கிடச்சிரும். பட் ஸ்டாக்கில் இந்த மாதிரி கம்பெனிஸில் போடும்போது இப்போ கோல்டு ப்ரைஸ் நடுவில் ஒரு 7-8 வருஷம் இன்க்ரீஸ் ஆகலை. அப்போது லோன் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு பெரிய க்ரோத் இல்லை, சேல்ஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. இந்த மாதிரி டைட்டன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் ரேப்பிட் எக்ஸ்பென்ஷன். தனிஷ்குன்ற பிராண்டு க்ரியேட் பண்ணாங்க, புதுசாக இனோவேட் பண்ணி டிசைன்ஸ் கொண்டு வரும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால் வந்துச்சு. ஸோ ஒரு டைம் பீரியட் ஒரு செக்மெண்ட்டுக்கு அட்வான்டேஜாக இருக்கும், ஒரு செக்மெண்ட் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இதை வந்து தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்கணும். என்ன இருந்தாலும் கோல்டு எப்படி அழியாதோ இந்த கம்பெனிஸ் அழியாது. மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட்ஸ் பெருசாக இல்லாட்டியும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்காங்கன்னு தெரியுது, அவங்க எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் என்ன புரியுதுன்னா லோன் ரிலேட்டடில் பண்ணலாம். ஜுவல்லரி பிஸ்னஸில் அவங்க எக்ஸ்பேன்ஷன் ரேப்பிட் அவுட்லெட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட பிளான்ஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியில் முதலீடு பண்ணுறதுக்கு என்னென்ன பார்க்கணுமோ இதுலேயும் பார்த்து முதலீடு பண்ணுறோன்னா ரிஸ்க் ஃபேக்டர் கண்டிப்பாக உண்டு. நினச்சப்போ விற்க முடியுமானா, ஸ்டாக் ப்ரைஸ் கிராஷ் ஆச்சுன்னா விற்க முடியாது. அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னா விற்க மனசு வராது. இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உண்டு. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு 100 ரூபா போட போகிறீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மேபி ஒரு 20 rupees 30 rupees வந்து கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்ஸோ லோன் செக்மெண்ட் ஸ்டாக்ஸோ கன்சிடர் பண்ணலாம். ரிஸ்க் இருக்குது, அதனால தான் பெரிய ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்க, கோல்டை பற்றி இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் புரிஞ்சவங்க
இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணவங்க இதை கன்சிடர் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். சரி, இப்போ நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணியிருந்தா அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம், தங்கம் சார்ந்த நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த தங்கம் சார்ந்த முதலீடு இந்த நிறுவனங்கள்லாம் பார்க்குறது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, பட் எனக்கு கோல்டோட நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இண்டெக்ஸ் ஃபண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50 இருக்குது. அந்த இண்டெக்ஸ் போனீங்கன்னா இந்த கம்பெனிஸ் ஒரே நாளில் காலியாகாது. 6 months ஒன்ஸ் மார்க்கெட் கேப் குறையுது ஏறுதுன்னா அந்த என்எஸ்சியில் இருக்கிறவங்களே எக்ஸ்சேஞ்சே வந்து 6 months ஒன்ஸ் அந்த 50 இருக்கிற கம்பெனி வந்து தூக்கிட்டு 51 to 100 இருக்க கம்பெனி முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ 50 ஃபில்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். பேசிவ் ஃபண்டுன்னும் போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, உங்களுக்கு ஈஸியாக லாஸ்ட்டு 13-14% ரிட்டர்ன்ஸ் வந்துடும். லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னால டைவர்சிஃபைட் 50 கம்பெனியோட கான்ஸ்டியூண்ட் நான் வந்து ட்ராக் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ என்னோடய ஃப்யூச்சர், என் பொண்ணு படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக ஒரு எஸ்ஐபி நிஃப்டி 50, இன்னொன்று நான் ஹெச்டிஎஃப்சியில் போடலாமா ஐசிஐசிஐயில் போடலாமான்னு யோசிக்காமல் எந்த கம்பெனியில் போட்டாலும் நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் அதே தான். ஸோ எனக்கு பேர் தெரியாத ஒரு கம்பெனியில் யாரோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்கிறாங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போடுங்க சார் அப்படின்னு சொன்னாலும் தைரியமாக போடலாம். ஏன்னா அகெயின் அதே நிஃப்டி 50 இண்டெக்ஸை தான் காப்பி பண்ண முடியும். திஸ் இஸ் ஆஸ் பர் ரெகுலேஷன், செபியோட ரெகுலேஷன்ஸ், ஆம்ஃபி ரெகுலேஷன்ஸ் படி இது தான் பண்ணியாகும். ஸோ தைரியமாக இதில் பண்ணால் 13-14%. 1986 இப்போ வரைக்கும் டேட்டா பார்த்தா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஈஸியாக, நிஃப்டி வந்து 95 தான் இருக்குது, சென்செக்ஸ் 86 இருக்குது. ஸோ ஈஸியாக 14-15% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கு பாஸ்ட் டேட்டா. ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். இந்தியாவோட எக்கனாமிக் பாலிசிஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ், பாப்புலேஷன் அண்ட் எக்கனாமி கம்பேர்ட் டு உலக மேக்ரோ லெவலில் பார்க்கும்போது கண்டிப்பாக அதே அளவு க்ரோத் இருக்கும். ஏன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுன்றதை வச்சு சொல்கிறோம். கோல்டு இதே டைம் லைனில் பார்க்கும்போது லாஸ்ட் 5 years தான் டபுள் டிஜிட் 20% அண்ட் அபவ். பட் 86 2000 வரைக்கும் அண்ட் 2001 10, 11 20, 21 24 எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் 7-8-9% மேலே கொடுக்கல. ஸோ ஒரு 30-40 வருஷம் ரெக்கார்டு ஒருத்தரோட ஒர்க்கிங் ஏஜ் 25 வயசுலேருந்து 55-60 வயசு 30 வருஷம் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா இந்த டைமில் எனக்கு நிஃப்டி 50 பெஸ்ட் ஆப்ஷன். நான் யாரையுமே கேட்க மாட்டேன், நான் பண்ணணும், எனக்கு பயமாக இருக்குது, யாரையும் கேட்கக்கூடாது அப்படின்னா கண்ணை மூடிட்டு பண்ணலாம். அகெயின் லாங் டேர்ம் அட்லீஸ்ட் 5+ இயருக்கு இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் லாஸ்ட் 40 years ரெக்கார்ட் எடுத்து பார்க்கலாம். இல்லை யூஎஸோட S&P 500 1930s 20s ரெக்கார்ட் 100 years ரெக்கார்ட் எடுத்தாலும் ஈஸியாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக 80%, மோர் தேன் 85-90% கொடுத்துருக்கு எக்ஸப்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ அப்படின்னும் போது கண்ணை மூடிட்டு கோல்டை விட பெட்டர் ஆப்ஷன்னா நிஃப்டி 50 இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம தங்கம் சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னா, எப்படியும் வந்து இதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் வந்து செய்கூலி சேதாரம்னு இருக்குது, இந்த பக்கம் கண்டிப்பாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்துடுது இல்லை, அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது சார்? நமக்கு கம்பேரிட்டிவ்லி கோல்டை பார்த்தீங்கன்னா காயின்ஸை வாங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்னு வாங்கினீங்கன்னா காயின்ஸு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ETF இதில் வந்து பெரிய செய்கூலி சேதாரம் இருக்காது, வித்தாலும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் வந்து ஈக்விட்டி ETFனும் போது ஈக்விட்டி டாக்ஸேஷன் 12.5%. அண்ட் இப்போது லாஸ்ட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% ஆயிடுச்சு. அண்ட் நம்ம கோல்டு ETFஆக இருந்தாலும் சரி, காயின்ஸு, நகை எல்லாமே அடுத்த ஜென்ரேஷன் இல்லைனா கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் எல்லாம் விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்விட்டியோ டைரக்ட் ஈக்விட்டி கம்பெனி, ஜுவல்லரி கம்பெனிஸ் ஒரு லோன் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ். டாக்ஸேஷன்லாம் போனாலுமே டிவிடெண்ட்ஸே வருஷம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதை தாண்டி ப்ராஃபிட்டும் வந்து ரொம்ப அதிகம்னும் போது ப்ராஃபிட்டில் 12% கட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. 1 லட்சம் போட்டு 10 லட்சம் 68 லட்சம் சொன்னோம் ஒரு கம்பெனியில், 68 லட்சம் 67 லட்சம் ப்ராஃபிட்டு, அதில் 12% போனாலுமே எனக்கு ப்ராஃபிட்டு க்ளோஸ் டு 60 lakhs இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு மச் பெட்டர் தேன் கோல்டு ETF போட்டுட்டு பயம் இல்லாமல் நான் உட்காந்துட்டே இருக்கேன் அப்படின்றத விட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபார் பெட்டர். இல்லை இண்டெக்ஸில் போடுங்க, கடைசியாக சொன்ன மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் அதில் 12.5% கட்டும்போது அண்ட் அகைன் மொத்தத்தையும் ஒரே டைமில் எடுக்க மாட்டோம். ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா மொத்தமாக எடுக்க மாட்டோம். SWP மாதிரியோ இல்லை வேணுன்றப்போ வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா வருஷம் டேக்ஸ் கட்டுவீங்க. அந்த இருக்கிற டைமில் இருக்கிற ஸ்டாக்கு அந்த டைரக்ட் ஈக்விட்டியோ மியூச்சுவல் ஃபண்டோ ஏற தான் போகும். ஸோ அந்த அட்வான்டேஜும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பேசின எல்லாமே வந்து கோல்டு கம்பெனிஸ் as well as ETF, நிஃப்டி 50 எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வியூவர்ஸ்க்காக சொல்கிறது. ஸோ இதை நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட முதலீடுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். சார், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்கம் சார்ந்த முதலீடுகள் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT Promise.
மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Start reloading. It's how you lose.